ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் உங்களுக்காக. நிறைய பேருக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு நிறைய ப்ளவுஸு, கிளாத்ஸு இந்த மாதிரி நிறையா வந்து இருக்கும். கஸ்டமர்கிட்டருந்து வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஒரே சோம்பேறியாக இருக்கும். மிஷின் பக்கம் போகிறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்கே இருக்காது. தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டிப்ஸு தான் நம்ம இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் பறந்து போயிடும். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் கடை வச்சு கடையிலேருந்து தைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டை விட்டு வீட்டில் இருக்கிற வேலை எல்லாமே வந்து முடிச்சுட்டு தான் நம்ம வந்து கடைக்கு வந்து தைப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அதிகமான சோம்பேறித்தனம் வந்து இருக்காது. லைட்டாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கஸ்டமர் வந்து அதிகமாக நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கும்போது சோர்வாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட தரும்போது கடையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரண்ட்டு பில் கட்டணும், வாடகை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து கடையில் இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் நம்ம வந்து பண்ணுனா மட்டும்தான் நம்ம வந்து இதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்து அவங்க மனசில் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சோம்பேறித்தனம் வந்தாலுமே அவங்க இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அது எல்லாமே பறந்து போயிடும். இது உண்மைதான், எல்லாருக்குமே வந்து இது இருக்கிறது. கடை வச்சு ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணணும், அப்போ நம்ம வந்து சோம்பேறித்தனப்பட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் லாஸு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நல்லா சுறுசுறுப்பாகவே வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதிகமாக சோம்பேறித்தனம் படுறவங்க யார் அப்படின்னா, வீட்டில் இருந்து ஸ்டிச்சிங் பண்ணுறவங்க தான். ஏன்னா வீட்டில் இருந்து தைக்கும்போது அவங்க வந்து காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தைச்சாலும் நம்ம வீட்டிலே இருக்கும்போது அப்பப்போ நம்ம ஏதாவது எந்திரிச்சு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். திடீர்னு ஏதாவது வெளியில் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒர்க்கு வந்து நம்மளுக்கு வீட்டில் அப்படிங்கும்போது வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு மறுபடியும் மிஷினில் உட்காரணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஒரு சோம்பேறித்தனமாக மாறிடும். அது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அதை வந்து நம்மளோட ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸால் மட்டும்தான் நீங்கள் அந்த சோம்பேறித்தனத்தை விரட்ட முடியும். ஸோ அதுக்கான உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன். ஏன்னா வீட்டிலேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து ஃபுல்லுமே உங்களோட ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிற மாதிரியும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி ஒரு நினச்சிக்கோங்க. உங்களோட மனசில் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு நினப்பை கொண்டு வந்துடணும். வீட்டில் நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், நம்ம வந்து நம்ம ஒர்க்கை வந்து இனிமேல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு காலையிலேருந்து நம்ம சாப்பாடு செய்கிறதுலேருந்து, பசங்களை கவனிக்கிறதுலேருந்து, க்ளீன் பண்ணுறதுலேருந்து இது எல்லாமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண அப்புறமா தான் மிஷினில் உட்காரணும். மிஷின்லையுமே நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி என்ன ஸ்டிச் பண்ண போகிறீங்க, என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நீங்கள் மிஷினில் உட்கார்றீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் மிஷினை விட்டு எந்திரிக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சோம்பேறித்தனம் வரும். ஸோ அதிகமாக நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சேடாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் தனியாக இருப்போம். ஸோ யாரும் இருக்க மாட்டாங்க, சவுண்ட் இருக்காது. ஸோ சவுண்ட் இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது நம்மளுக்கே தூக்கம் கூட வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து சாங்கு கேட்கலாம். ஓகேவா? நீங்கள் நல்ல ஃபோக்கான சாங், நல்ல குத்து சாங்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் சாங் பாடிட்டே இருப்பீங்க. உங்களே அறியாமல் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெலாம் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் சாங் பாடிட்டே தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற அந்த ஒரு சோம்பேறித்தனம் வந்து உங்களுக்கு போயிடும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோடு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதுவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குன்னா சாங் போட்டு நீங்கள் வந்து கேட்டுகிட்டே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு துருன்னு இருப்போம். ஏன்னா சாங் வந்து நம்ம வாயிலேருந்து படிச்சுட்டே இருப்போம். ஸோ அப்போ துருன்னு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எதுக்காக ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட ஒரு அடையாளத்துக்காக. நீங்கள் வந்து ஒருத்தங்க கிட்டேருந்து நம்மளுக்கு பணம் தராங்க, நம்ம வந்து சம்பாதிக்கணும்,
அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்மளோட மைண்டில் வந்து வரணும். ஸோ பணத்துக்காக மட்டும் இல்லை நம்மளோட ஒர்க்கு. அதாவது ஒரு பெண்ணாக இருக்காங்க, ஒரு லேடீஸ் வந்து அவங்களோட ஒரு வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து யாருமே வந்து இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒவ்வொரு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். இப்போது நம்ம வீட்டில் வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் இருந்தால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க பாரு அவள் வீட்டிலே தான் இருக்கா, சும்மா தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு ஒர்க்கு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு பார்க்கீங்க அப்படின்னாலும் பாரு அவள் வீட்டில் இருந்து வந்து சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னா எதுவுமே வந்து ஈஸியாக கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கான எஃபெக்டை வந்து நீங்கள் அதில் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட ஒர்க்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட அந்த சோம்பேறித்தனத்தை நீங்கள் வந்து விரட்டி அடிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணுமோ அதை எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போக முடியும். ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நீங்கள் உங்ககிட்ட வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட சோம்பேறித்தனத்தினால நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் டிலே பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் கொடுத்தா தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் ப்ளவுஸ் உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கொடுக்கல அப்படின்னா அவங்க எப்படி உங்கள்கிட்ட வந்து கொடுப்பாங்க? ஸோ உங்களோட சோம்பேறித்தனம் வந்து உங்களோட ஒரு ஒர்க்கை வந்து பாதிக்கும். ஸோ அதனால் வந்து உங்களோட சோம்பேறித்தனத்தை வந்து நீங்கள் வெளியில் அடித்து துரத்திட்டு நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு மோட்டிவேஷ்னலாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகவே போகும். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் இந்த டைமுக்குள்ளே ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிடணும். இப்போது மதிய நேரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு 5 ப்ளவுஸு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஐயோ நம்ம வந்து இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு ஸ்பீடில் உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் வந்து இருக்காது. நம்மளோட எண்ணங்கள் தான் உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்குது அப்படின்னா நம்மளோட மைண்டு தான் உங்களுக்கு வந்து காரணம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான எப்படி உங்களோட அந்த இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட எண்ணங்களை வந்து மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சோம்பேறித்தனம் வந்து உங்களை விட்டு போயிடும். உங்ககிட்ட ப்ளவுஸ் தைக்க கொடுத்தவங்க வந்து அம்மா ப்ளவுஸ் தைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்து இருக்காதங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்குது அப்படின்னா அவங்க கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு நல்ல பேர் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட சோம்பேறித்தனத்தை வந்து நீங்கள் வெளியில் போட்டு தான் ஆகணும். உங்களோட ஒர்க்கில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டெய்லரிங்கில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் சொன்ன இப்போ நிறைய டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சோம்பேறித்தனம் வந்து இல்லாமல் தான் போகும். ஆனால் எல்லாருக்குமே இருக்கும். அதையும் மீறி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களோட ஒர்க்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இந்த வீடியோவில் நம்ம 1-2 டிப்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தோம். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.